கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, இயேசு ஆண்டவருடைய அந்த பெயருக்கு இருக்கிற வல்லமையை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். நேற்று நான் உங்களுக்கு சொன்ன எங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படணும் என்று சொன்னார். எங்களுடைய மன்றாட்டுகள் கேட்கப்படணும் என்றால் முதலாவது முன் நிபந்தனை என்னது? என்ன இருக்கணும்? மகளுக்கு நம்பிக்கை இருக்கணும். ஆண்டவரை இறுக்கமாக பிடிச்சுக் கொள்ளணும். அது முதலாவது முன் நிபந்தனை. அந்த அட்மாஸ்பியரில் எங்களை சுற்றி அந்த விசுவாசம் என்கின்ற அந்த நம்பிக்கை என்கின்ற அந்த எங்க நாங்க வாழக்கூடிய எங்களுடைய அந்த பரிசரையிடுவாங்க சிங்களத்தில், அல்லது எங்களை சுத்தி இருக்கிற அந்த சூழல்ல, அது என்னுடைய அறையாக இருக்கலாம், என்னுடைய வீடாக இருக்கலாம், என்னை சுற்றி அந்த விசுவாசமான அந்த சூழ்நிலையை நான் உருவாக்கிக் கொள்ளணும். இறைவனை இறுக்கமாக பிடிச்சுக் கொள்ளணும். அது இல்லை அப்படின்னு சொன்னால் ஆண்டவரால் அற்புதங்கள் செய்ய முடியாது என்பதற்கு விவிலியத்துல தாராளமாக உதாரணங்கள் இருக்கு. அதுவும் நான் சொன்ன நேற்று ஆண்டவருடைய வார்த்தை, அது கடவுளை பிரியப்படுத்துறதுக்கு, அவரை பிரியப்படுத்துற ஒரே ஒரு விஷயம், நாங்கள் கொடுக்கிற காணிக்கைகளோ நாங்கள் செய்கிற பல பல கருத்தியாங்களோ அதுகள் எதுவும் இல்லை. அவர் மீது நாங்கள் வைக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை கடவுளுக்கு மிக மிக பிடித்த ஒரு விஷயம். கடவுளை பிரியப்படுத்தணும் என்றால் நாங்கள் அவரை நம்புறது முக்கியமானது, முதலாவது விஷயம். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வேண்டுதல்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் போது இருக்க வேண்டிய இரண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் இயேசு ஆண்டவருடைய அந்த பெயருக்கு இருக்கிற வல்லமையை பற்றி தான் இன்னைக்கு நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். சாதாரணமாக பெயருக்கு ஒரு வல்லமை இருக்கு. இன்னார் சொன்னார் அப்படி என்று ஓவர் த போன் கால் பண்ணி கச்சேரியில சரி எங்கேயாவது இடத்துல வேலை பார்க்கறது எங்களுக்கு தெரியும். இவருடைய ரெக்கமெண்டேஷன், எங்கேயாவது இடத்துல வேலை எடுக்கணும் அல்லது இவரை தெரியும் என்று சொல்லி இன்னார் என்ற பெயரை சொல்லி நாங்கள் ஒரு சில காரியங்களை செய்வோம். அது மனித வாழ்க்கையில நாங்கள் செய்கிற ஒரு விஷயம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவுக்கு இருக்கிற வல்லமையுடைய அந்த பெயருடைய வல்லமையை பற்றி நாங்கள் ஆழமாக தியானிக்கும் போது யோவான் நற்செய்தி எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 13 14 இன்றைக்கு ஒருக்க வாசிப்போம். அதில் ஆண்டவர் வெளிப்படையாகவே ஒரு வாக்குறுதியை தந்திருக்கிறார். யோவான் நற்செய்தி 14 13 14 வாசிங்க. 13 14 14 14 ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னா நீங்க மறக்க முடியாது. நீங்கள் என் பெயரால் கேட்பது எல்லாம் நான் செய்வேன். ஆண்டவர் இயேசு சொல்ற வார்த்தையில் நீங்கள் என் பெயரால் கேட்பது எல்லாம் நான் செய்வேன். இயேசு ஆண்டவருடைய பெயரை சொல்லி நாங்கள் மன்றாடும் பொழுது அது நிச்சயமாக அவற்றை நான் செய்வேன் அப்படி என்று ஆண்டவர் அந்த வாக்குறுதியை தந்திருக்கிறார். அது 13. அப்படியே தொடர்ந்து வாசிச்சோம்னு சொன்னால், அப்படி செய்யும் பொழுது இவ்வாறு வாசிங்க. இவ்வாறு இந்த மாதிரியான அற்புதமான காரியங்களை ஆண்டவர் செய்வதனூடாக யார் மாட்சி அடைகிறார் அப்படின்னு சொன்னால் தந்தையாகிய கடவுள் மாட்சி அடைகிறார். நீங்கள் என் பெயரால் கேட்பது எல்லாம் நான் உங்களுக்கு செய்வேன் அப்படி என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனாலதான் திருச்சபையில நாங்கள் செபங்களை முடிக்கும் போது, எங்களோட பூசையில செபங்களை முடிக்கும் பொழுது நாங்கள் முடிப்போம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எங்களுக்கு இவற்றை தந்திரணும். நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன பதில் சொல்லுவீங்க? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எங்களுக்கு தந்திரணும் ஆமேன் அப்படின்னு. ஆமேன் என்று சொன்னா அந்த வார்த்தையில இருக்க ஆமாம், அது மறுபடியும் உறுதியாகிறது, அது நடக்கட்டும் அப்படி என்று உறுதிப்படுத்துறது. திருச்சபையின் சுபங்கள் எல்லாம் அப்படிதான் முடியும். இயேசு ஆண்டவருடைய பெயருக்கு இருக்கிற வல்லமை அது. 14வது வசனத்தை திருப்பி வாசிங்க. 13லையும் 14லையும் ஒரு விஷயத்தை ஒன்றை சொல்லி மறுபடியும் ஆண்டவர் அடுத்த வரியிலையும் சொல்றாரு. சொன்ன விஷயத்தை மறுபடியும் அதை உறுதிப்படுத்துறதுக்கு சொல்ற வசனத்தை பாருங்க. 14 வாசித்து பாருங்க. நீங்கள் என் பெயரால் எதை கண்டாலும் செய்வேன். அன்லிமிட்டெட் டேட்டா பேக்கேஜ் மாதிரி
நீங்கள் எதை கேட்டாலும் சொன்னா அந்த எதை கேட்டாலும் என்ற வார்த்தையில இருந்து உங்களுக்கு புரியுதானே? ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் அப்படி, நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என் பெயரால் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது இயேசு ஆண்டவருடைய அந்த வல்லமையான பெயருக்கு இருக்கிற அந்த வல்லமையை நாங்கள் இறுக்கமா பிடிச்சு கொள்ளணும். அந்த வல்லமை ஆற்றுகின்ற அற்புதங்களை நாங்கள் பிடிச்சு கொள்ளணும். நண்பர் சகோதர சகோதரிகளே, இன்றைய முதலாவது வாசகத்துல எங்களுடைய அற்புதமான புனிதர் ராயப்பர் தூய ஆவியை பெற்ற பிறகு அவருக்கே எல்லாம் புதுமையா தான் இருக்கு. சீடர்கள் எல்லாருக்கும் புதுமையா தான் இருக்கு. தூய ஆவியில வாழ்ற இந்த வாழ்க்கை நீங்க யாராவது நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, நான் தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி. இங்க இருக்கிற நீங்க யாராவது நான் படிச்சது இல்லை, நான் ரொம்ப பாவி, நான் தகுதி இல்லாதவன், நான் கடவுளுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று சொல்லி நீங்க யாராவது நினைச்சு உங்களை டிஸ்குவாலிஃபை பண்றீங்க, நீங்க தகுதி இல்லாதபடியா நீங்க ஆலயத்துக்குள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லி தூரத்துல இருக்கிறீங்கன்னு சொன்னா, அதுல முதலாவது ஆள் இந்த ராயப்பர். இந்த பேரு ஆண்டவரை பின்பற்ற தொடங்கிய போது இருந்த அந்த அன்பு, அந்த பாசம், ஆனா அவரை மறுதளிச்சதோட அவர் நினைக்கிறார் எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு சொல்லி. அது மட்டுமல்ல, மிக மிக பலவீனமான ஒரு மனிதன் தான் புனித பேதுரு. தூய ஆவி வந்த பிறகு, தூய ஆவியினுடைய அருள் பொழிவு பெந்தகோஸ்து நாளன்று நெருப்பு போல அந்த நாவு அவர்கள் மீது வந்த உடனே அதுவரைக்கும் பயந்து போயிருந்த பேதுரு சீடர்கள் எல்லாரும் வீதியில இறங்கி எதை போதிக்கிறாங்க என்று சொன்னால் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அவங்க பேச தொடங்குறாங்க. அங்க எல்லாரும் பாக்குறாங்க, கூடி பாக்குறாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏற்ற சத்தம். அவங்க இருந்த அறை முழுவதும் அதிர்ந்தது. பெரும் காற்று ஒன்று வருது, அந்த அறை முழுவதும் அதிருது. எருசலேமில் கூடியிருந்த மக்கள் எல்லாரும் ஓடி கேட்கிறாங்க, என்ன ஆச்சு, காலையிலேயே என்ன இவ்வளவு சத்தம். அது மட்டுமில்ல, அவங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. தூய ஆவியானவர் வரும்போது இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு, ஒரு நிம்மதி. இந்த சீடர்களை பார்த்து அவங்க நினைக்கிறாங்க, இவங்க எல்லாரும் காலையிலேயே மது போதையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, காலை வேளையிலேயே மது போதையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. மது குடிச்சாலும் அந்த மாதிரி ஆகும், தூய ஆவி கிடைச்சாலும் இந்த மாதிரி ஆகும். ஆனா மது குடிச்சா வார அந்த மகிழ்ச்சியும் அந்த இதுவும் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இன்னும் எங்களை டிப்ரெஸ் ஆகி. அதான் வித்தியாசம். தூய ஆவியால் நிரம்பும் போது கிடைக்கிற மகிழ்ச்சி நிரந்தரமா இருக்கும். மது குடிச்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் மறக்கும், கொஞ்சம் எங்களை நம்ப பண்ணும். கெமிக்கல் தானே நாங்கள் குடிக்கிறோம் மது குடிக்கும் போது, அல்லது ஏதாவது கஞ்சா ஏதாவது இந்த ஆல்கஹால் எடுக்கும் போது அது என்ன செய்யும் சொன்னா, எங்களோட மூளையில இந்த டோபமைன் என்று சொல்லுகிற ஒரு மோர்பினைஸ் பண்ணும். மூளையில இருக்கிற நரம்புகள் எல்லாத்தையும் ஒரு மாதிரி அப்படியே உரைக்க வைக்கும். கொஞ்சம் மிதக்கிற மாதிரி, கொஞ்சம் எல்லாம் மறந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த வெறி இறங்கின பிறகு நிலைமை என்ன மோசமாகும், அந்த தருணம் மட்டும்தான். அதுக்கு பிறகு திரும்ப குடிக்கும் போது எடுத்ததை விட கொஞ்சம் கூட தான் குடிக்கணும். திரும்ப திரும்ப குடிக்க அந்த கெப்பாசிட்டி கூட கூட போகும்போது ஒரு கட்டத்தை விட மூளையில இருக்கிற மூளையில எல்லா அமைப்பும் வித்தியாசமாகும். மூளையில ஓட்ட விட தொடங்கிடும். அதுக்கு பிறகு நம்மளால நிதானமா யோசிக்க முடியாது, முன்னாடி இருக்கிறது யார் என்று எங்களை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி பல பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் தூய ஆவி என்கிற அந்த அருளங்களுக்கு கிடைக்கும் பொழுது அந்த மாதிரியான மகிழ்ச்சி, அந்த மாதிரியான பயம் இல்லாது, அந்த மாதிரியான ஒரு தைரியம், அதை விட பெரிய ஒரு வல்லமை கிடைக்கும். நண்பர் சகோதர சகோதரிகளே, இந்த சின்னவரை கொஞ்சம் அப்படி வெளியில கொண்டு இருக்க வச்சிருங்க, அல்லது இவர் இந்த ஷோ தான் எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பீங்க. அது பிறகு பூசை முடிஞ்சிருக்கிறோம் பார்ப்பேன் கூட்டிட்டு அப்படி அம்மா யாரும் வந்து கூட்டிட்டு போங்க. இந்த 40-20 நிமிஷம் முக்கியமான மாணவர்களே, இந்த தூய ஆவியால் நிரப்பப்பட்ட பேதுரு அங்க வீதியில் இறங்கி அவங்க எல்லாம் கேட்கிறாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, இவ்வளவு மகிழ்ச்சி, பயந்து போனீங்க, நீங்க படிப்பறி இல்லாதவங்க, இவ்வளவு தைரியமா பேசுறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு போது அவர் சொல்ல தொடங்குவாரு, உண்மையா எங்களுக்கு தெரியாது ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு. நாசரேத் என்ற அந்த சின்ன கிராமத்திலிருந்து ஒரு மனிதர் வந்தார்.
நாங்கள் அவரை பின்தொடர்ந்து வந்தோம். ஆனால் அவர் கடவுளுடைய மகன் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள தவறினோம். நாங்க மட்டுமல்ல, எங்களுடைய பெரியவர்கள், தலைமை குருக்கள் எல்லாருமே, ஆட்சியாளர் எல்லாருமே அவரை சிலுவையில் அறைந்து நாங்க அவரை கொண்டுட்டோம். ஆனால் அது கடவுளுடைய திருவிழம். 3வது நாள் தந்தையாகிய கடவுள் அவரை உயிர்ப்பித்து அவரை நம்புகின்றவர்களுக்கு தூய ஆவியை வழங்குகிறார். அதுதான் நடந்திருக்கிற மாற்றம். சகோதர சகோதரிகளே, பேதுரு இந்த நற்செய்தி இந்த பகுதியை நாம தொடர்ந்து வாசிச்சு பார்க்கும் போது எப்படி விவரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, பேதுரு நடந்து போகும்போது, உங்களுடைய புனிதர் நடந்து போகும்போது அவருடைய நிழல் பட்டவர்கள் குணமானார்கள். அவர் இந்த மாதிரி இந்த கொரிடோரில் எப்படி நடந்து போறாருண்டா, அவருடைய நிழல் படணும்னு சொல்லி நோயாளிகளை கொண்டு வளர்த்தி வச்சிருந்தாங்க. பேதுருடைய வல்லமையால அல்ல, பேதுரு தூய ஆவியால நிரம்பி இருந்தார். எவ்வளவு தூரம் பலவீனமான மனிதன் என்று பாருங்க. ஆனால் தூய ஆவியால நிரப்பப்படும் பொழுது, அந்த தூய ஆவியால நிரப்பப்படும் பொழுது அது பேதுருவுக்கு மட்டும் இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் கிடையாது, உங்களுக்கு எனக்கும் அந்த 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 பாக்கியம் இருக்கு. இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி யாரெல்லாம் மனதார ஏற்றுக்கொள்றார்களோ, அந்த இயேசு ஆண்டவரை இறுக்கமாக பிடிச்சு கொண்டு அவர் இறந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி மனதார நம்புகிறார்களோ, அவர்களுக்கு தூய ஆவியானவர் வழங்கப்படுவார். சகோதர சகோதரிகளை, நற்செய்தி 1வது வாசகத்துல பார்ப்போம். அந்த எருசலேம் ஆலயத்துல அந்த முடவனை குணமாக்கி அந்த வேளையில பேதுரு சொல்ற வார்த்தை வெள்ளியோ பொன்னோ என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். என்ன என்னிடம் இருக்கு? நசரேத்தூர் இயேசுவின் பெயரால். யாருடைய பெயரால? நசரேத்தூர் இயேசுவின் பெயரால் நீ எழுந்து நட அப்படின்ற போது பிறவியிலேயே முடவனா இருந்தவன், இடையில வரையில வருங்க, பிறவியிலேயே முடவனா இருந்தவன கால்கள் நேராகி அவன் துள்ளி எழுகிறான். தொடர்ந்து நாங்க பார்க்கும்போது என்பது சகோதர சகோதரிகளை, இந்த வார்த்தை மறுபடியும் வரும். இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரால இது நடக்கணும் அப்படின்னும் பொழுது அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் அன்றையிலிருந்து இன்றைக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு பெரிய ஒரு விஷயம் இருக்கு. அன்பாதவர்களே, இந்த இயேசு என்ற பெயர் விண்ணகத்திலிருந்து எங்களுக்கு கிடைச்ச பெயர். இந்த பெயருக்கு இருக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, விவிலியத்தை தேடி பார்த்து அந்த மூல மொழிகளை நாங்க எடுத்து ஆராய்ச்சி பார்த்தோம்னு சொன்னா, எபிரேய மொழியில ஜெஹோஷுவா அப்படி என்ற அந்த பெயர், ஜே அப்படி என்று சொன்னால் யாவே கடவுள், ஷுவா அப்படி என்று சொன்னால் கடவுள் கட்டி எழுப்புகிறார் அப்படி என்ற அர்த்தம். யோசிச்சு பாருங்க, கடவுள் கட்டி எழுப்புகிறார். God restores அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ரெனோவேஷன் பண்றது எங்களுக்கு தெரியும். இந்த கோயிலை ரெனோவேட் பண்ணிடுறீங்க, பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் திருத்த வேலைகள் செய்யறதா ரெனோவேஷன். ரெஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்றது, யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு கட்டிடம், ஒரு வீடோ ஒரு கடை அப்படியே வெள்ளம் பெருக்கலையோ என்னதுலையோ இடிஞ்சு அப்படியே மண்ணோட மண்ணா போயிருக்கு அல்லது சாம்பலா போயிருக்கு. இதை ரெனோவேட் பண்ணிடலாம், இருக்கிறதா ரெனோவேட் பண்ணலாம். ரெஸ்டோரேஷன் தான் பண்ணணும். ரெஸ்டோரேஷன் பண்ற அப்படின்னு சொன்னா மறுபடியும் மீண்டும் கட்டி எழுப்பணும். இப்ப ஜேசு என்ற இந்த பெயரினுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பெயர் விண்ணகத்திலிருந்து வழங்கப்பட்ட பெயர். கடவுளுடைய மகனுக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வச்சிருக்கலாம். யோசப் வச்சிருக்கலாம், தாவீது வச்சிருக்கலாம், சதீஷ் வச்சிருக்கலாம், ரொனால்டோ வச்சிருக்கலாம், எத்தனை பேரும் வச்சிருக்கலாம். ஆனா கடவுளுடைய மகனுக்கு வச்ச பெயரை பாருங்க. யூதருடைய பாரம்பரியத்துல பெயருக்கு பெரிய அர்த்தம் இருக்கு. விண்ணகத்திலிருந்து வழங்கப்பட்ட பெயர் மரியாளுக்கு, சூசைக்கு அவரை ஜேசு என்று பெயரிடுவீர். கடவுளுடைய மகன் 2வது நபராக இருக்கிற பரம திருத்துவத்தின் 2ஆம் நபராக இருக்கிற ஒரு மனிதனாக இந்த உலகத்துல பிறக்கும் போது அவருக்கு என்ன பெயர் வைக்கிறீங்க? ஜெஹோஷுவா, ஜேசு. கடவுள் ஒன்றுமில்லாமல் உடைஞ்சு போய் நம்பிக்கை இல்லாத நிலையில இருந்து மறுபடியும் கட்டி எழுப்புகிறார், ரெஸ்டோரேஷன் செய்கிறார். அந்த இடிஞ்சு போன அந்த வீட்டையோ அந்த கடையோ கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க, மறுபடியும்
அத்திவாரம் வச்சு மறுபடியும் கட்டி எழுப்புறாங்க. ஆனால் இருந்து மறுபடியும் கட்டி எழுப்புறாங்க. எங்களோட வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்புகின்ற கடவுள் தான் அந்த கடவுள். இரண்டாவது சகோதர சகோதரிகள், அந்த பெயருக்கு இருக்கிற வல்லமை என்னன்னு சொன்னா, நாங்க வேதாகமத்தை ஆராய்ச்சி பார்க்கும் போது பேதுரு சொல்ற இந்த வார்த்தைகள், பவுல் சொல்றாரு பிலிப்பியர்கள் திருமுகத்துல வந்து ஒரு 3 படி இறங்கி வர்றாரு. கவனிச்சவங்களுக்கு இதை கவனிச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு லைட் வெளிச்சம் கிடைச்ச மாதிரி. அதாவது தந்தை மகன் வந்து அவருடைய நிலை விண்ணகத்துல தந்தை மகன் தூய ஆவி என்று இருக்கிறாங்க. இது பிலிப்பியர்களின் திருமுகத்துல இருக்கு. வந்து 2ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னா 9ஆவதுல இருந்து 11வது வசனம் வாசிச்சு போறதுன்னா நேரமாகும். ஆனா நான் சொல்றதை கேளுங்க. ஒரு வி வடிவுல வந்து ஒரு வி எழுதும் போது இப்படி முதல்ல கீழே எழுதுவோம். கீழே அடி பொட்டம் மட்டும் வந்துட்டு அப்புறம் மறுபடியும் மேல எப்படி எடுப்போம். அதான் வி எழுத்து. இந்த வி எழுத்து மாதிரி கடவுளுடைய நிலையில், அவருடைய நிலையில இருக்கிறாரு மகன். தந்தை மகன் தூய ஆவியானவர் உயர்ந்த நிலையில இருக்கிறார். அவர் இறங்கி வருகிறார். 2வது ஸ்டெப்புக்கு வரார். மனிதனாக அடிமையின் தன்மையை போன்றார். அப்படின்னு சொன்னா தந்தைக்கு கீழ்ப்படுகிறார். அடிமை என்று சொன்னா எஜமானுடைய விருப்பம் என்னவோ அதை செய்யறதுதான் அடிமை. அந்த அர்த்தத்துல அது சொல்லப்படுறாரு. இறங்கி வர்றார். இறங்கி இந்த உலகத்துக்கு வந்தவரை என்ன செஞ்சாங்க? சும்மா விட்டாங்களா? அவரை சிலுவையில அறைந்து அவரை வந்து கொன்று கல்லறைக்குள்ள புதைக்கிறாங்க. அப்ப அந்த வீ வந்து கீழே வந்து சேர்ந்துருச்சு. இப்ப பாட்டம் லைனுக்கு வந்துடுது. அடி மட்டத்துல இதுக்கு மேல எல்லாமே முடிஞ்சது. ஆண்டவருடைய சீடர்கள் எல்லாருமே நினைச்சாங்க, அவரை கொன்றவர்கள் மட்டும் இல்ல, அவரை நம்பியவர்கள், அவரை பிடிச்சிட்டு வந்த எல்லாருமே நினைச்சாங்க ஆண்டவர் இயேசுவினுடைய கதை அதோட முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவரை கல்லறையில வச்ச அந்த உடல் இப்ப என்ன ஆகுது? அழுக தொடங்குது. கல்லறையில உடல் வச்சா அழுக தொடங்குது. சகோதர சகோதரிகளை தந்தையாகிய கடவுள் பார்க்கிறார். அந்த வேளையில தூய ஆவியை அனுப்புகிறார். 3வது நாள் தூய ஆவியானவர். ஏனென்று சொன்னால் மகன் அவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தினார். சாவு மட்டும் தன்னை தாழ்த்தி, அந்த வீ எழுத்துல கீழே மட்டும் அவர் பொட்டம் மட்டும் அந்த தன்னை தாழ்த்தியவரை தந்தையாகிய கடவுள் எவ்வளவுக்கு உயர்த்துறாரு, அவருடைய பெயரை எவ்வளவு தூரத்துக்கு உயர்த்துறார் என்றதான் நாங்க பிடிச்சுக்கொள்ளோம். அதனாலதான் இந்த பெயர் வந்து இன்றைக்கு வல்லமை செய்கிற ஆற்றல் நிறைந்த பெயரா இருக்கு. தந்தையாகிய கடவுள் என்ன செய்கிறாரு? அந்த உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமை அந்த காலை வேளையில் அந்த தருணத்துல தூய ஆவியானவர் அந்த உடலுக்குள்ள வந்த அந்த தருணம், ஆண்டவர் இயேசு அந்த செகண்டே வந்து அவர் உயிர்த்த ஆண்டவராக அவர் உயர்ந்தார். 2வது ஸ்டெப்புக்கு வாருங்க. அப்படியே நாங்க பார்க்க சொன்னால் தந்தையாகிய கடவுள் என்ன செய்கிறார் சொன்னால் அவருடைய பெயருக்கு ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்கிறார். அவரை ஆண்டவர் என்று அந்த ஸ்டேட்டஸை கொடுக்கிறார். அது மட்டுமில்ல, ஆண்டவர் என்று சொல்லி அந்த ஸ்டேட்டஸை கொடுத்து அவர் உயர்த்துகிறார். இது பவுல் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு. இந்த வீ எழுத்தின தொங்கல்ல கொண்டு அங்க மேல வைக்கிறார். நான் சொல்ற புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு. ஆண்டவர் இயேசுவினுடைய பெயருக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் விண்ணவர், இந்த விண்ணவர் என்று இருக்கக்கூடிய தூதர்கள், அதிதூதர்கள், செராபீன்கள், நாங்க வாழ்ற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உலகம் மட்டும் இல்ல, இந்த விண்ணகத்தில் இருக்கக்கூடிய தூதர்கள், அதிதூதர்கள், புனிதர்கள், விண்ணகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களும், மண்ணகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும், பாதாளத்தில் இருக்கக்கூடிய எல்லா சக்திகளும் எல்லோருமே தலை வணங்குவார்கள். எதற்கு அப்படின்னு சொன்னால் இந்த இயேசு என்கின்ற இந்த ஆண்டவருடைய பெயருக்கு எல்லோரும் தலை வணங்குவார்கள் என்ற அந்த பெரிய அந்த பெயருக்கு, அந்த பாக்கியத்துக்கு, அந்த ஸ்டேட்டஸுக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரை உயர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் சகோதர சகோதரிகளே, வல்லமை செய்கிற ஆற்றல் மிகுந்த பெயர் இது. அது ஆண்டவர் இயேசுவே இந்த உலகத்துல வாழும் பொழுது யோவான் நற்செய்தியில சொன்னார், ஆகவேதான் என் பெயரை சொல்லி நீங்க கேளுங்க, தந்தை அதை செய்து கொடுப்பார். தந்தை கொடுக்கிறது தந்தைக்கு ஆட்சி அளிக்கும். சகோதர சகோதரிகளே, எவ்வளவு சொன்னாலும் ஒரு சில அனுபவங்களை சொல்லாடி உங்களுக்கு அது விளங்காது. இந்த அனுபவம் உள்ளவங்களுக்கு விளங்கும். நமது கொழும்புல வந்து ஒரு பங்குல ஒரு நாள் ஒரு ஃபாதர், அந்த பங்கு தந்தை வந்து ஒரு நாள் அந்த கோயில இருந்து, ஃபாதருக்கு ஒரு வேலை இருந்ததால் அந்த நாள் முழுவதும் அந்த பங்குல இருக்க சொன்னார். இப்ப நான் காலையில பூசைக்கு போயிட்டு பூசை எல்லாம் முடிஞ்சிட்டு சனிக்கிழமை
நான் பங்கு அறையில இருக்கும்போது ஓல்ட பாய்ஸ் ஒரு பர்ஸ் ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. யாரோ மறந்து போய் வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த பர்ஸை நான் திறந்து பார்த்தா அதுல ஒரு 20 ரூபா தாளும் 9 அடைவு துண்டுகள் இருந்துச்சு. நகை அடைவு வச்சு, பீப்புள்ஸ் பேங்க்ல அடைவு வச்சு 9 அடைவு துண்டு, கிட்டத்தட்ட அடைவு மட்டும் வச்சிருக்காங்க 55 லட்சத்துக்கு வச்சிருக்காங்க. அடைவு துண்டோட 20 ரூபா தாள் ஒரு பர்ஸ் வச்சுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஒரு பெண்மணி வந்தாங்க, ஒரு லேடி. அவங்கள பார்த்த உடனே நீங்க யாருமே சொல்ல முடியாது அவங்களுக்கு இவ்வளவு கடன், இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. வெளியில பார்க்கும்போது ஒரு ஒரு பணக்கார ஒரு பெண் மாதிரி வந்திருந்தாங்க. தன்னை அடையாளப்படுத்தி கொண்டாங்க, பெயர் விவரம் அவங்கள்ட தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. அந்த பேச கொடுத்து அவங்க பேசி தொடங்கினாங்க. ஃபாதர், 6 மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமா இருந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சாங்க. அவரும் அவங்களோட கணவரும் சேர்ந்து லோன் எடுத்து, பேங்க்ல லோன் எடுத்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாங்க. ஒரு 3 வீல் ஒன்று வந்து ஆக்சிடென்ட் ஆகி கணவர் வந்து காலில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தாங்க. காலுக்கு ட்ரீட் பண்றது, காலுக்கு போட்ட மருந்து இந்த பெயின் கில்லர் அதிகமாக போய் கிட்னி பாதிக்கப்பட்டுடுச்சு. இப்போ டயாலிசிஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் சொன்னது இந்த வார்த்தை வந்து, முன்னெல்லாம் பார்த்து நான் வந்து கடவுளோடு நிறைய நான் நெருங்கி இருந்தேன், நிறைய சிரமம் பண்ணுவேன். நான் மட்டுமில்லை, என்னுடைய கணவரும் சேர்ந்து நாங்கள் மன்றாடுவோம், குடும்பமா கோயிலுக்கு வருவோம். ஏன் கடவுள் எங்களை கைவிட்டுட்டார்? ஏன் இந்த வேதனை? இப்ப கூட நான் பூசைக்கு வந்தது எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லாம, எனக்கு வேற எங்கேயும் போறதுக்கு வழி இல்லை. 2 பிள்ளைகள், ஒரு மகள் A level படிக்கிறாங்க, இன்னொரு பிள்ளை வந்து O level. உண்மையா சொல்றேன்னு சொன்னா அவங்களுக்கு சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டமான நிலையில தான் நாங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வெளியில யாருக்குமே சொல்ல முடியாது. கணவன் வந்து இன்னும் அடுத்த படுக்கையில இருக்கிறாரு. எல்லாமே வித்து எல்லாமே செட்டில் பண்ணி என்ன முடிச்சாலும் என்ன பிரச்சனை முடியாது. பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட்ல போயிட்டாங்க. நான் சொல்லி கொடுத்த விஷயம் இதுதான். உங்களை ஆண்டவர் வந்து இந்த V எழுத்துல வந்து படிப்படியாக கீழே, சில நேரங்களில் வாழ்க்கை எங்களை வந்து கீழே இழுத்து கீழே விழுத்தினாலும், இயேசுவே ஆண்டவர் நீங்க இறுக்கமா பிடிச்சு கொண்டீங்கன்னு சொன்னா அந்த ஆண்டவர் உங்களை மறுபடியும் உயர்த்தி கொண்டு வருவார். வாழ்க்கை வந்து தோற்று போவது வந்து கடவுளுக்கு ஆட்சி தருவதில்லை. என்னமா சகோதர சகோதரிகளே, சிலவல்ல நாங்க நினைக்கிறோம் வந்து கடவுள் வந்து நம்மளை பற்றி பெரிய நல்ல நல்ல திட்டங்கள் கடவுளுக்கு இல்லை அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அப்படி இல்லை. விவிலியத்துல தெளிவாகவே இருக்கு, கடவுளுடைய திருவிழம். நீங்கள் ஆசீர்வாதமான மனித வாழ்க்கையை வாழணும் என்றதான் அவருடைய திருவிழம். அவருடைய உருவுல இப்ப நாம முன்னுக்கு நிற்கும் போது கடவுளுடைய உருவுல நாம் படைக்கப்பட்டிருக்கிறேன்டா, நாம வருத்தத்திலையும் நோயிலையும் அதுவும் இல்லை இதுவும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லாம அப்படி இருக்கிறது வந்து கடவுளை மாட்சிப்படுத்தார். ஆனா எங்கட வாழ்க்கையில நோய்கள் எப்படி, தீமைகள் எப்படி, பிரச்சனைகள் எப்படி, அது தீயவனுடைய சதி. சாத்தான் பார்த்து கொண்டிருப்பான். யோவான் நட்சத்திரம் உங்களுக்கு சொன்ன 10ஆம் அதிகாரம் 10ல வந்து சொன்ன வந்து திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் தான் அவன் வர்றான். ஆனா நாங்க ஆண்டவர் இறுக்கமாக பிடிச்சு கொள்ளும் பொழுது, இயேசுவை ஆண்டவர் இறுக்கமாக பிடிச்சு கொள்ளும் பொழுது, இந்த வேதனைகள் பிரச்சனைகள் ஊடாக ஆண்டவர் அழகான முறையில அவரங்களை அழைத்து செல்வார். தீமைகளை எங்கட வாழ்க்கையில வருவதற்கு கடவுள் அல்ல காரணம். சிலவல்ல நாங்க நினைப்போம் அது கடவுளுடைய விருப்பம் தான் வந்து நான் வந்து நோயில விழுகிறது, இப்படி பிரச்சனைகள் கடவுளுடைய விருப்பம் இல்லை. வாழ்க்கையில தீமைகள் வருவதற்கு நாங்களும் பொறுப்பு, சில வேளையில சாத்தானும் பொறுப்பு, பக்கத்துல இருக்கிறவங்களும் பொறுப்பு, நாங்க எடுத்த ஒரு சில முடிவுகளும் பொறுப்பு. ஆனால் அந்த என்ன வித்தியாசம் சொல்லி கவனிச்சு கொடுங்க. ஆண்டவரை இறுக்கமாக பிடிச்சிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த தீமைகளையும் நன்மையாக மாற்றுகின்ற வல்லமை உள்ளவர் தான் ஆண்டவர். வாழ்க்கையில் நடந்த தீமைகளையும் நன்மையாக மாற்றக்கூடிய, அதாவது குறுக்கலான எழுத்துக்கள்ல நேரா எழுதக்கூடியவர் தான் கடவுள். சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு சொன்ன வந்து நீங்க செய்யுங்க. இயேசுவே ஆண்டவர் இந்த ஒரு சின்ன ஒரு குட்டி செபம்
இந்த கிறிஸ்தவ மதம் எங்களுக்கு தந்திருக்கிற கற்றுக் கொடுத்திருக்கிற ரகசியம் ஒன்று இருக்கு. அது பல வேளைகளில் கத்தோலிக்கர்கள் நாங்கள் பயன்படுத்துறதே இந்த இடங்களுக்கு தெரியாது. நாங்கள் பல பல விஷயங்கள் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். பல சடங்குகள், சம்பிரதாயங்கள், சட்டங்கள், திட்டங்கள், திருவிழாக்கள், ஏற்பாடுகள், அது இது என்று சொல்லி வந்து எங்களுடைய வழிபாட்டில் கூட நாங்கள் உண்மையாகவே ஆண்டவரை அனுபவிக்கிறோமான பல இடங்கள்ல இல்லை என்று எங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் இயேசு வந்தது ஒரு மதத்தை உருவாக்க அல்ல, அவர் வாழ்வை கொடுக்க வந்தாரு. நாங்க மதம் ஒன்று உருவாக்கி வச்சிருக்கிறோம், அதான் உண்மை. அன்பார்ந்தவர்களே, வேதாகமத்தை நாங்க எடுத்து புதிய ஏற்பாடு எடுத்து பார்க்கும் போது இந்த திருத்தூதர்கள் பேதுருவும் பவுலும் இவங்க எல்லாம் போய் சொல்லி கற்றுக் கொடுத்த அந்த அற்புதங்கள் செய்ய அந்த வல்லமை என்ன என்று சொன்னா இதுதான். இந்த செபத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு கற்றுத்தாரம். ஒரு சின்ன ஒரு செபம். நீங்க என்ன நிலையில இருந்தாலும் பரவாயில்லை, மனித மட்டத்துல கைவிடப்பட்ட நிலையில இருந்தாலும் பரவாயில்லை, உடைந்து போன நிலையில இருந்தாலும் பரவாயில்லை, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி இதயத்துல நீங்க இறுக்கமா பிடிச்சு கொள்றது. அந்த இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக, எப்படி வாழுகிற கடவுளாக இருக்கிறார், வாழ்வு தருகிற ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி மனதார நம்புங்கள். இந்த மனசார நம்புறதுக்கு நீங்க எதுவுமே பெருசா எஃபர்ட் கொடுக்க தேவையில்லை. மனசுல கேள்விகள் வரும், மனசுல வந்து சந்தேகங்கள் வரும், மனசுல வந்து பல சாத்தான் பல சோதனைகளை தருவான். ஆனால் இறுக்கமாக இதை பிடிச்சு கொண்டு இயேசுவே ஆண்டவர் என்று மனதார நீங்கள் இறுக்கமாக பிடிக்க என்ன சகோதர விஷயம் சொல்லணும். நாம் அரையுறைக்கு போகும்போது ஒரு சில செய்திகள் ஆழமாக வரும். ஆனா இங்க வந்ததுல இருந்து நிந்தேரியில நான் செபத்துல இருக்கும்போது எனக்கு வருகிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லிக் கொடுங்க என்ற செய்திதான். எனக்கு தெரியாது இங்க என்ன நடக்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஒவ்வொருவரும் ஆண்டவரை இறுக்கமா பிடிச்சு கொள்ளுங்க. வேற அங்க இங்க 10ஓட 11வது அல்ல, ஆண்டவர் இயேசு. இன்சிடென்ட் சொல்யூஷனுக்கு ஈஸியா பதில் தர்றதுக்கு அங்க இங்க போக சொல்லி மனசு எங்களுக்கு சொல்லும். அங்க போய் அந்த தாயத்தை கட்டுங்க, அந்த சாத்திரத்தை பாருங்க, அங்க போய் இந்த பில்லி சூனியம் எடுக்கிறாங்க, யாராவது ஏதாவது செஞ்சு வச்சிருக்கிறாங்களோ தெரியல. இதெல்லாம் நம்ம மக்களுக்கு நிறைய நடக்குது. இங்க மட்டுமில்லை, எங்கேயுமே தான். தமிழ் மக்கள் வாழ்ற இடங்கள் எல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்தோன்னு எங்கேயாவது போய் பார்க்கணும். எதையாவது ஒருத்தர் குறி சொல்ற ஒருத்தர்கிட்ட போய் பார்க்கணும். அவர் என்ன சொல்றாரு எங்களுக்கு கண்டுகொள்ளணும். வேற சக்திகளை பிடிச்சு சரியான இடத்தை பிடிக்கிறோமா எங்க பிடிக்கிறோமோ தெரியாம போய் பெரிய அதால பாதாளத்துல போய் விழுந்துடாம இது இயேசு ஆண்டவர் இருக்குமா பிடிச்சு பாருங்க. என்ன சகோதர சகோதரிகளே, 3 மாதத்துல அந்த பெண்ணுடைய வாழ்க்கை வந்து மறுபடியும் ஆண்டவர் அற்புதமான முறையில் அவரை குணமாக்கினார். இழந்த எல்லாவற்றையும், இழந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மறுபடியும் அந்த குடும்பத்துக்கு தந்தார். ஏதாவது தருணத்துல அந்த பெண்ணை நான் நீங்க கூட்டிட்டு வர முடிஞ்சதுன்னா கூட்டிட்டு வந்து சாட்சி சொல்ல நான் வைக்கிறேன். குடும்பமாக வந்து இரண்டா சகோதர சகோதரிகளே, இயேசுவே ஆண்டவர் என்று நீங்க இறுக்கமா பிடிச்சு கொள்ளுங்க. எனக்கு தெரியும் உடைய வாழ்க்கையில, பலருடைய வாழ்க்கையில நிறைய வேதனைகள் நிச்சயமா இருக்கு. அப்படியான ஒரு வாழ்க்கை தானே நம்ம வாழ்க்கை. கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், பொருளாதார சிக்கல்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள், குழந்தை பாக்கியம் இல்லாத நிலைகள், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள், புறக்கணிக்கப்பட்ட நிலைகள், இப்படி பல வேதனைகளோடும் உடைந்த நிலைகளோடும் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில் அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று சொன்னா என்பது சகோதரர்கள் 2வது முக்கியமான விஷயம், இயேசு ஆண்டவருடைய பேரை சொல்லி மன்றாடுங்க. குறிப்பா பெண்கள் ரொம்ப வைராக்கியமானவங்க தான். நீங்க வந்து ஒரு விஷயத்தை பிடிச்சபடிதான் இயேசு ஆண்டவரை இறுக்கமா பிடிச்சு பாருங்க. இயேசு ஆண்டவரை இறுக்கமா உங்களோட வைராக்கியமா பிடிச்சு கொள்ளுங்க. பிடிவாத குணம் பெண்களுக்கு கூடத்தானே. கணவன்மாரை கொஞ்சம் விட்டுட்டு இயேசு ஆண்டவரோட பெயரை சொல்லி இறுக்கமா பிடிச்சு பாருங்க. இந்த பெயரை சொல்லியே பாருங்க. ஒரு நாளைக்கு 1000 முறை நீங்க சொல்லி பாருங்க. இது வந்து வெறும் பேச்சு இல்லை. தூய ஆவியானவர் உங்களுக்கு நிரம்பும் பொழுது நீங்கள் அற்புதங்கள் செய்கிறவங்களா? நீங்க வந்து ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறவங்க இல்ல. நீங்க மற்றவர்களுக்காக மன்றாடுகின்றவர்களாக, உங்களுடைய ஜெபங்கள் நீங்க நினைக்க மட்டும்தான் வேணும். தூய ஆவியால நீங்கள் நிரப்பப்பட்ட பிறகு நீங்கள் ஆண்டவரை பார்த்து இந்த பிள்ளைக்கு இந்த காரியத்தை செஞ்சு கொடுங்க நீங்க நினைக்க மட்டும்தான் வேணும். இது எல்லாருக்குமே வழங்கப்பட்டிருக்க ஒரு விஷயம்.
புனித பேதுருவுக்கு அந்த வல்லமை இருக்குன்னு சொன்னால், அவருடைய நிழல் பட்டம குணமானாங்க என்று சொன்னால், அவருடைய அன்பு பிள்ளைகளாக நீங்க எல்லாருமே அந்த நிலைக்கு உயர்த்தப்பட தகுதி உள்ளவர்கள். அந்த தகுதி வந்தது ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்தத்தினால். சகோதர சகோதரிகள், இந்த வழியில கண்களை முழுவதுமா எங்களோடு பேசுகிற அந்த ஆண்டவர், இது இயேசுவை ஆண்டவர் என்று மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் நான் வரை ஒரு ஆண்டெல்லாம் ஒரு மனத்தியானம் கூட, ஆனா நேரம் போதாது வந்து. ஆனால் இந்த செய்தியை மனசுல எடுத்துக்கொள்ளுங்க. வேதாகமத்துல பேதுரு பவுல் சொல்லுவாங்க, எங்களுக்கு வேற எந்த பெயரும் வழங்கப்படவில்லை, எங்களுக்கு வேற எந்த மார்க்கமும் தெரியாது, எங்களுக்கு வழங்கப்பட்டது ஒரே ஒரு பெயர் மட்டும்தான், யெகோஷுவா என்கின்ற அந்த பெயர். கண்களை மூடி மனசுல ஜேசுவே 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 என்று சொல்லுங்க. இது வெறும் சடங்கோ அல்லது ஒரு ஷோவோ, மியூசிக்கல் ஷோவோ அல்லது வெறும் விளையாட்டோ இல்லை. விளையாட்டுக்காக கோயிலுக்கு வர வேண்டியதும் இல்லை. வீட்டுல இருந்துட்டு இங்க பார்க்கலாம், படுத்து நிற்கிறவங்கள வேணா, இங்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் அது ஆண்டவர் இயேசுவை நான் அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சியோட தான் நீங்க வந்திருக்கோம். ஏன்னா அவ்வளவு தூரம் உடைந்த நிலைகள் எங்களோட வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய இதயம் யாருக்கு தெரியும் என்ற அந்த பாடலை இந்த வேளையில நாங்க பாடுவோம். பாட தொடங்கும் போது, இரண்டாவது சகோதர சகோதரிகளே, நீங்க எல்லாரும் மனசுல உடைய இதய வேதனைகளை மட்டும் யோசிக்கிறது இல்ல, வர ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரை சொல்ல தொடங்குங்க. இயேசு ஆண்டவருடைய பெயரை நீங்கள் அறிக்கையிட அந்த வல்லமையும் ஆசீர்வாதமும் உங்களோட வாழ்க்கையில நிரம்ப தொடங்கும். நோய்கள் மறைந்து போகிற அற்புதமான நேரம் இது. பல வேளைகள்ல எங்களுடைய வேதனை யாருக்கு தெரியும் என்று சொல்லி எங்களுக்கே தெரியாது, சுத்தி இருக்கிறவங்களுக்கு கூட சொல்ல முடியாது. என்னன்னு சொன்னா அதை தாங்குற அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இல்லை. அவங்க கவலையில இருப்பாங்க. இயேசு ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற வேதனையை யாருக்கு நான் சொல்லுவேன்? என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த பாரத்தை நான் யாரோடு பகிர்ந்து கொள்ளுவேன்? சிலவள குடும்பமா நீங்க யோசிக்கலாம், சிலவள தனிப்பட்ட நிலையில நீங்க இந்த தனிமையில இருக்கலாம். என்னன்னு சொன்னால் நெஞ்சில இருக்கிற வேதனைகள் அப்படி, பாரங்கள் அப்படி, காயங்கள் அப்படி, கடன் தொல்லைகள் அப்படி. இயேசு ஆண்டவரை இந்த வேளையில நாங்கள் மனதார நினைத்து மனசாக நீங்க செய்ய வேண்டியது சின்ன ஒரு விஷயம் தான். சின்ன ஒரு விஷயம் தான். அது என்னவென்று சொன்னால், இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி சொல்ல தொடங்குங்க. அன்பானவர்களே, இந்த பாடல்ல வரக்கூடிய அந்த வரி, சிறகு ஒடிந்த நிலையில இருக்கிற அந்த பறவை பறக்குமோ அப்படின்னு சொல்லி, சிறக உடைச்சிட்டு அந்த பறவையை பறக்க சொன்னா பறக்க முடியாது. எங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு சந்தோஷமா இருந்தா எப்படி இருக்க முடியும்? நாங்கள் கலைத்து போன மனிதர்களாக இருக்கிறோம் இல்லையா? கண்களை மூடி எல்லோரும் எழுந்திருப்போமா? எழுந்திருங்க. எழுந்திருந்து கண்களை மூடி இதயத்தின் மீது கைகளை வைத்து இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல தொடங்குங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க. இயேசு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை இறுக்கமா பிடிச்சுதான் நாங்க பேசுகிறோம். எங்களுக்கு வேற எந்த பெயரும் வழங்கப்படவில்லை. எங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த மேலான பெயர் விண்ணகம், மண்ணகம், பாதாளம்.
அனைத்து வல்லமைகளையும், எந்த சக்திகளையும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, பாதாளத்தில் இருக்கக்கூடிய, விண்ணகத்தில் இருக்கிற எல்லா சக்திகளையும் ஆளுகின்ற ஒரே ஒரு பெயர் ஜேசு என்கின்ற அந்த பெயர். அந்த ஜேசு என்கின்ற பெயரை நாங்கள் இந்த வேளையில சொல்ல தொடங்குவோம். ஜேசுவே 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 என்று சொல்லுங்க கண்களை மூடி. ஜேசுவே 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 ஆண்டவர், 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 ஜேசுவே ஆண்டவர். வாயால சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பற்றி யோசிக்கிற வேலை, வெட்கப்படுத்துற வேலை, வெட்கப்பட்டு அப்படியே இருந்தது போதும். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுங்க. வாழ்க்கையில அடிபட்டு பாதாளத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வழியில நீங்க சொல்லுவீங்க, இயேசுவே 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 என்று சொல்லி கூப்பிட தொடங்குங்க. இயேசுவே 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 இயேசுவே, நீரே எங்கள் வாழ்வில் மூச்சு. இயேசு என்கின்ற நாமமே, அபிஷேகம் செய்கின்ற நாமமே, வல்லமை உள்ள நாமமே, இந்த வேளையில் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தூக்கி எடுப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இந்த வேளையில் இறங்கி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் அருள் பொழிவில் இறங்குவதற்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவே 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 சொல்லுங்க, வாயத்திலிருந்து சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே வாயத்திலிருந்து சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர் சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர், 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 இயேசுவே ஆண்டவர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசுவே வாழ்வின் மூச்சு, இயேசுவே வாழ்வின் ஆதாரம், இயேசுவே நீரே வாழ்வின் முடக்கம், இயேசுவே வாழ்வின் முடிவு, இயேசுவே நீரே என் வாழ்வின் எல்லாம். ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவியை அருள்வீராக. உம்மை எங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் உம்முடைய ஆவியை அருள்வீராக. ஆண்டவரே, உம்முடைய ஆவியை பரிந்துரையும், உம்முடைய ஆவியை காணும் ஆண்டவரே. இயேசு ஆண்டவருடைய ஆவியை கண்டு மன்றாடுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவருடைய வாழ்வை நிரம்பும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் கொள்ளைகள் இருந்து என்னை மீட்டெடுத்திரலும். ஆண்டவரே, பொருளாதார சிக்கலிலிருந்து எங்களை மீட்டெடுத்திரலும். கடன் தொல்லைகளிலிருந்து எங்களை மீட்டெடுத்திரலும். ஆண்டவரே, எங்களுக்கு விசுவாசம் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை தந்திரலும். உம்மை மட்டுமே ஆண்டவர் என்று சொல்லி மனதார நம்பி ஏற்றுக்கொள்ள அந்த அருளை நான் மாற்றவரே. நோய்கள் மறைந்து செல்லட்டு மாற்றவரே. இயேசுவே 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 சொல்லிக்கொண்டே இருங்க. இயேசுவே 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 இயேசு ஆண்டவருடைய வல்லமையான பெயர் ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்காக நான் மன்றாடுகின்றேன். அது ஆண்டவர் ஒவ்வொருவரையும் குணப்படுத்திக் கொள்ளட்டும். அது ஆண்டவருடைய உங்களை நிரப்பட்டும். ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நன்றி ஆண்டவரே, நன்றி கண்களை மூடி மூச்சு காற்றை உள்ளே எடுக்கும் போது இந்த செபத்தை நீங்க மனசுல சொல்ல தொடங்குங்க. இயேசுவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, பாவியின் மேல் இரக்கமாயிரும். எல்லாரும் சொல்லுவோமா? இயேசுவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, பாவியின் மேல் இரக்கமாயிரும். இந்த செபம்
பிரியமான சகோதரர்களே, அற்புதங்கள் ஆற்றுகின்ற அந்த ரகசியம் இந்த சபத்தில் இருக்கு. இந்த கெரிக்மாண்டு சொல்லுகின்ற அற்புதங்கள் ஆற்றுகின்ற வல்லமையுடைய சபம் இது. திருச்சபையில வந்து இந்த இயேசுவினுடைய இந்த சபம் வந்து தொடக்க காலத்தில் இருந்தே எப்பொழுதுமே ஒரு மந்திரமாக சொல்லி சொல்லி வந்த ஒரு சபம் இது. நீங்க எந்த நேரத்தில் ஒரு நாள் ஒரு 5 நிமிஷம், காலம் 5 நிமிஷம், மத்தியானம் 5 நிமிஷம், பின்னேரம் 5 நிமிஷம், நீங்க பஸ்ஸில் போய் கொண்டிருக்கலாம், வீட்டில் சமைச்சு கொண்டிருக்கலாம், அல்லது அலுவலகத்தில் வேலை செஞ்சு கொண்டிருக்கலாம், என்ன செஞ்சு கொண்டிருந்தா தோட்டத்தில் வேலை செஞ்சு கொண்டிருக்கலாம். ஆனால் மனசுல வந்து அல்லது வாகனம் ஓடிக்கொண்டிருக்கலாம். மனசுல ஆண்டவரோட கனெக்ட் ஆகி இந்த சபத்தை நீங்க சொல்லி பாருங்க. தூய ஆவியானவர்களுடைய அருள் கொடி உங்களுக்கு கிடைக்கும். நான் அந்த பெண்ணுக்கு சொல்லிக் கொடுத்தது இல்லை. இயேசுவே உயிருள்ள இறைவனின் திருமகன். இந்த விசுவாச அறிக்கை யார் செய்தாங்க? வேதாகமத்தில் 2-3 பேர் செஞ்சிருக்கிறாங்க. இந்த விசுவாச அறிக்கையை முதலாவது செய்தவர் எங்களுடைய புனிதர் ராயப்பர். நீரே ஆண்டவர் உயிருள்ள கடவுளுடைய மகன் அப்படின்னு தினச்சேரி வாசத்துல பார்த்திமேயும் இந்த பெயரை சொல்லித்தான் அவர் கதறுகிறார். ஜேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கம் வையும் அப்படின்னு. இந்த சமாரிய பெண் வந்து அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், நானே அந்த மெஸ்ஸியா அப்படி என்று சொல்லி. மக்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார் என்று கேட்கும் போது எல்லாரும் ஒவ்வொரு பிள்ளையான பதில்களை சொல்லும் பொழுது பேதுரு சொல்லுவார், நீர் வாழும் கடவுளுடைய மகன் அப்படின்னு. இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. ஜேசுவே, திரும்ப சொல்லுங்க, ஜேசுவே உயிருள்ள இறைவனின் திருமகனே பாவியின் மேல் இரக்கமாயிரும். இது வந்து தொடர்ச்சியா நீங்க சொல்லி பாருங்க. ஒரு நாளைக்கு நேரம் இருக்கிறவங்க 1000 முறை சொல்லி பாருங்க. உங்களோட வாழ்க்கை வேற லெவல்ல போயிட்டு, வேற லெவல். இந்த வார்த்தையை இணக்கமா பிடிச்சவங்களோட வாழ்க்கையில அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும். அந்த இடத்துல நோய்களுக்கு இடமில்லை, சாத்தானுக்கு இடமில்லை. ஒரு வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கிடைக்கிறதுக்கு இருக்கிற முக்கியமான ஒரு மாத்திர ஒரு ரகசியம், ஒரு சீக்ரெட் பாஸ்வேர்டு. மறுபடியும் சொல்லுவோம், கண்களை மூடுவோம், இதயத்தின் மீது கைகளை வைத்து மனதார சொல்லுங்க, இயேசுவே உயிருள்ள இறைவனின் திருமகனே ஆவியின் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே உயிருள்ள இறைவனின் திருமகனே ஆவியின் மேல் இரக்கமாயிரும். ஒரு தடவை சொல்லுவோம், இயேசுவே. சத்தமாக கூப்பிடுவோம், இயேசுவே உயிருள்ள இறைவனின் திருமகனே பாவியின் மேல் இரக்கமாயிரும். இது இன்றையிலிருந்து நீங்க சொல்லலாம். வேலைக்கு போகும்போது, பாடசாலைக்கு போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, எந்த நேரத்திலையும் மனசுல சொல்லி சொல்லி சொல்லும் பொழுது இதுக்கு வாக்குறுதியும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை சொல்லும் பொழுது தந்தை மகன் தூய ஆவி உங்களிலே வந்து நாங்கள் குடிகொள்வோம். பரம திருத்துவம் உங்களை வந்து குடிகொள்ளுவார்கள். எங்களுடைய பாத்திரத்தை வந்து பரம திருத்துவம் வந்து குடிகொள்ளுவார்கள். இந்த விசுவாச அறிக்கையை நாங்கள் செய்யும் போது, இந்த நற்செய்தியை நாங்கள் செய்யும் போது, நண்பர் சகோதர சகோதரிகளே, இந்த அருள் நிறைந்த இந்த நேரத்தில் நான் உணர்கிறேன். பலரை ஆண்டவர் தொட்டிருக்கிறார் என்று சொல்லி பலரை நிரப்பி இருக்கிறார். இதை விசுவாசத்தை இறுக்கமா பிடிச்சுக் கொள்ளுங்க. உங்களோட வாழ்க்கை இதை மட்டும் நீங்க பிடிச்சுக் கொள்ளுங்க. உங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் அடுத்த வருஷம் திருவிழாக்கு வரும் பொழுது நீங்கள் சாட்சி சொல்லுகின்றவர்களாக மாறி இருப்பீங்க. சாட்சி சொல்லுகின்றவர்களா. இயேசுவே உயிருள்ள இறைவனின் திருமகனே ஆவியின் மேல் இரக்கமாயிரும். தொடர்ந்து எங்களுடைய